வெல்கம் பேக் டு லிவ் லார்ஜ் தமிழ். சம்மர் ஆரம்பித்தாலே கூடவே சேர்ந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸோட சீசனும் ஆரம்பிச்சிடும். இந்த சம்மர் டைமில் தான் யூஎஸில் நிறைய யூபிக் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது நமக்கு தேவையான காய்கறி பழங்களை நாமளே தோட்டத்துக்கு போய் ஹேண்ட் பிக் பண்ணி எடுக்கிறது தான் இந்த யூபிக் ஃபார்ம். அப்படி ஒரு ஃபார்முக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இந்த ஃபார்ம் பேர் சவுத்தர்ன் கிரேஸ் ஃபார்ம். இது எங்கள் வீட்டில் இருந்து 30 மினிட்ஸ் டிரைவிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இதுதான் அந்த ஃபார்மோட கண்ட்ரி ஸ்டோர். இங்கே தான் நமக்கு பிக் பண்ண தேவையான பாஸ்கெட்ஸையும் எங்கெங்கே என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குன்றதுக்கான மெப்பையும் வாங்கணும். எல்லாமே வாங்கிட்டோம். இப்போ பிக் பண்ணுற இடத்துக்கு போகலாம். முதல்ல நம்ம ப்ளூபெர்ரி பிக் பண்ணுற இடத்துக்கு தான் போனோம். செடியில் நிறைய ப்ளூபெர்ரி பழம் இருந்தது. அந்த டார்க் கலர் எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. இந்த ஃபார்ம் ஒரு ஃபேமிலி ஓன் ஃபார்ம் தான். அந்த குடும்பத்தோட 8வது தலைமுறை விவசாயிகள் தான் இப்போ அந்த ஃபார்மை பராமரிச்சுட்டு வராங்க. இந்த யூபிக் ஃபார்ம் அவங்க ஸ்டார்ட் பண்ணது 1998. இந்த மாதிரி ஒரு பக்கெட் நிறைய எடுக்க நம்ம $10 பே பண்ணணும். வெளியில் நம்ம ஷாப்பில் வாங்குறத விட இது ரொம்பவே சீப் தான். இப்படித்தான் இடையில பாதை விட்டு ஒவ்வொரு ரோவாக செடி வச்சுருந்தாங்க. இது ப்ளம் ஃப்ரூட். மே ஜூனில் இந்த ஃப்ரூட் சீசன் தான். இது நெக்டரின் ப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிற சைடு. இந்த சைடில் தான் பீச் செடிகளும் இருக்குது. நிறைய பழங்கள் பழுத்து மரத்துலேருந்து கீழே விழுந்து கிடக்கு. இதான் நெக்டரின். நெக்டர்னாலே பூவில் இருக்கிற மதுரம் தான். அந்த மாதிரி மதுரம் மாதிரி அவ்வளவு ஸ்வீட்டாக இருந்தது இந்த பழம். இது பீச். பீச்செல்லாம் அவ்வளவு பழுத்த பீச் இல்லை, எல்லாமே கொஞ்சம் காயாக தான் இருந்தது. பழமெல்லாம் எங்களுக்கு முன்னால் வந்தவங்க பிக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபீல்டுலலாம் குட்டியாக செடி வளர்ந்துருந்தது. கண்ட்ரி ஸ்டோரில் ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரி பீச்னு அந்த சீசனில் வளர்கிற பழங்களோட ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ் இருந்தது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்ட்ரி ஸ்டோர் பக்கத்துலேயே கிட்ஸ் ப்ளே பண்ண ஒரு பார்க்கும் இருந்தது. நாம் போனது மே மிடில். இந்த டைமில் ப்ளூபெர்ரி, ப்ளம், நெக்டரின், பீச் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி, பிளாக்பெர்ரி, சன்ஃப்ளவர் எல்லாம் இருந்தது. அடுத்தது கிரேப்ஸும் ஆரஞ்சும் இப்போது சீசன் இல்லை. கிரேப்ஸ் ஜூலை டு செப்டம்பரும், ஆரஞ்சு நவம்பர் டு ஜனவரியும் தான் சீசன். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள ஒரு சின்ன ஃபார்ம். அதே மாதிரி ஒரு யூபிக் ஃபார்ம் தான். இங்கே நாம் பெரிஸும், அதாவது ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி மாதிரி பெரிஸும் வேறு சில வெஜிடபிள்ஸும் கூட இங்கே நாங்கள் பிக் பண்ணலாம். இது கிரேப்ஸ். கிரேப்ஸ் இப்போ சீசன் இல்லை இல்லையா,
ஜூலையில் தான் கிரேப்ஸ் சீசன். இது செடிக்கு தண்ணி விடுற ட்ரிப் சிஸ்டம். நம்ம டைம் செட் பண்ணி வச்சுட்டு அந்தந்த டைமுக்கு கரெக்டாக செடிக்கு தண்ணி கிடச்சிரும். பறவைகளுக்கு கூடு செஞ்சு வச்சுருக்காங்க. இதுதான் இந்த ஃபார்மோட கண்ட்ரி ஸ்டோர். நிறையா ஹோம்மேட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஜாம், ஹனி, அப்புறம் பக் ஸ்ப்ரே, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருந்தது. இது கூட ஒரு ஃபேமிலி ஓன் ஃபார்ம் தான். அதான் அவங்க ஃபார்மோட பிக்சர்ஸ், அவங்களோட ஃபேமிலியோட பிக்சர்ஸ் எல்லாம் இருந்தது. இங்கேயும் டேஸ்டியான ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ் இருந்தது. நாங்கள் போனப்போ அன்றைக்கி ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் இருந்தது. அன்றைக்கி ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் தான் ஸ்பெஷல். இந்த சைடில் பிளாக்பெர்ரி, ராஸ்பெர்ரி செடிகள் இருக்குது. இங்கே கேட்டால் அவங்களே கூட பிக் பண்ணி தருவாங்க. அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு தான் இங்கே எழுதியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.